தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னி சிறகு சேனல் சார்பா இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்க கௌசி. கெட்டிமேளம் சீரியலுடைய இன்னைக்கு எபிசோடுக்கான ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட பொறுத்த வரைக்கும் மோனிகா போலீஸோட தியாவை கூட்டிட்டு அங்க இருந்து போறாங்க. இதனால துளசி மனசுடைஞ்சு போறாங்க. இன்னொரு பக்கம் தன்னுடைய கணவர் ஆட்டோ ஓட்டுறாரு அப்படின்ற விஷயம் லட்சுமிக்கு தெரிய வருது. இதை பத்தி தன்னுடைய கணவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்ற போது அவங்களுக்கு ஒரு கனவு வருது. இதை பத்தி கேட்டோம்னா அவருக்கு ஏதாவது ஆயிடும் அப்படின்ற பயத்துல உண்மையை மறைக்கிறாங்க. எப்ப வேணாலும் நம்ம கிட்ட சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி லட்சுமி சொல்லாம கேட்காம தன்னுடைய கணவர்கிட்ட மறைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் துளசியை இது மாதிரி தியாவை கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய அம்மாவை மீட் பண்ணி சொல்லும் போது அந்த இடத்துல ஒரு மோட்டிவேட் பண்ற மாதிரி லட்சுமி துளசி கிட்ட பேசியிருப்பாங்க. அதாவது யாரு உனக்கு எதை கொடுத்தாலும் அதை பல மடங்கு நீ திருப்பி கொடுக்கணும். அது அன்பா இருந்தாலும் சரி, காதலா இருந்தாலும் சரி, நட்பா இருந்தாலும் சரி, வலியா இருந்தாலும் சரி, நீ பல மடங்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சை துளசிக்கு கொடுக்க அடுத்து அதிரடியான ஒரு முடிவை துளசி எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வெற்றி வீட்டுக்கு வராரு. தன்னுடைய மனைவியையும் குழந்தையையும் வீட்டுல தேடுறாரு. வீட்டுல இருக்கவங்க கிட்ட கேட்டா அவங்க எந்த ஒரு பதிலுமே சொல்லல. உடனே அவர் லட்சுமிக்கு கால் பண்ணி கேட்கும்போது லட்சுமியும் தியாவும் துளசியும் வீட்டுக்கு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. சோ வெற்றிக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. அதே சமயம் இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்க்கும்போது துளசி தியாவுடைய வீட்டிலேயே போய் தியாவுக்கு சாப்பாடு ஓட்டிட்டு இருக்காங்க. இதுதாங்க லாஸ்ட் எபிசோட். ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் துளசி தியாவுடைய வீட்டுக்கே போயிட்டு தியாவுக்கு சாப்பாடு ஊட்டுறாங்க. அங்க மோனிகா உன்னை யாரு உள்ள விட்டதுன்னு துளசியை பார்த்து கேள்வி கேட்க அந்த இடத்துல செக்யூரிட்டியை திட்டிட்டு இருக்காங்க. அப்போ துளசியோடைய அதிரடி பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டு முதலாளி என்ன சொல்றாங்களோ அதைத்தானே செக்யூரிட்டி கேட்பாங்க, நீங்க போங்கன்னு சொல்லி செக்யூரிட்டி அனுப்பிட்டு மோனிகாவுக்கு செம்ம ஒரு பதிலடி கொடுக்குறாங்க துளசி. அதாவது இது என்னுடைய வீடுன்னு சொல்ல கோவம் மோனிகா இது ஏன் வீடு, அது ஏன் அண்ணன் பொண்ணு, நீ யாரடி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன மேடம் மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி தன்னுடைய போன்ல இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்டை எடுத்து மோனிகா கிட்ட காமிக்கிறாங்க. இது பிரிண்ட் தான், ஆனா ஒரிஜினல் பிரிண்ட் தான் அப்படின்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட் எடுத்து கொடுத்துட்டு துளசி இங்க சொல்றாங்க, பாருங்க இது என்னுடைய வீடு, ஸோ இந்த சொத்து ஃபுல்லா என்னோடது. அப்படி இருக்கும்போது நீங்க தான் இந்த வீட்டை விட்டு வெளியில போகணுமே தவிர நான் இல்லை அப்படின்னு சொன்னதுமே இங்க மோனிகா செம ஷாக் ஆகுறாங்க. செம ஒரு பதிலடியா தான் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த ப்ரோமோவை கொடுத்துருக்காங்க. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரோமோ பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.